video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. ரிசல்ட் 628 லாஸ்ட் 3 டேஸாகவே நம்ம கொடுக்குற 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் பெஸ்ட்டான லைனை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் கிடையாது, நாம் நேற்று ஆல் போர்டுக்கு 2 8 கொடுத்துருக்கோம். பட் நாம் 2 8 பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, பிசிக்கு 28 கொடுத்துருக்கோம், பாஸ் ஆகிருக்கு. பட் நம்ம மெஜாரிட்டியாக ஏ போர்டுக்கு தான் 8 கொடுத்தோம். ஸோ ஆல் போர்டு எப்போவுமே நம்ம 2 நம்பர் பாஸ் ஆகிடுது. அது போக பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ 2 8 வச்சு தான் நான் மேக்ஸிமம் கொடுத்தேன் நேற்று. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 8 ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருக்கேன் வீடியோவில். நேற்று ஷார்ட்ஸில் போட்டுருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவை இன்றைக்கி இதை விட பெஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். கவனமாக கவனிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் டெய்லி அப்டேட் உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ளே போகலாம், எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் இடையில நம்ம இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரியும். 2 பாக்ஸ் போட்டிருக்கேன், அந்த 2 பாக்ஸை கவனிங்க. இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்கே சைபர் 910 வந்துச்சு இல்லைங்களா? 910 வந்தப்போ இங்கே பாருங்கள் சைபர் 19 இருக்குது. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் 503 இருக்குது நம்மளதில் ரிசல்ட்டில். இதெல்லாம் பாருங்கள் ஏ போலில் 3 வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் சி போல் 2 இருக்குது. ஸோ சி போல் 2 இருக்குது, இங்கேயும் 2 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் 745, இங்கே பாருங்கள் பிசி 95, ஸோ 4 5 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்த பாருங்கள் 421, இங்கே பாருங்கள் 4 1 4 1, இங்கேயும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நேற்று பாருங்கள் 628, இங்கே பாருங்கள் 682, 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது சி போர்டில் 5ஆம் நம்பர் வருது இல்லையா? ஸோ 465 இன்னைக்கு வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. இப்போ இன்னொரு கம்பேரிஷன் பார்ப்போம் பக்கத்துலயே. அப்படியே பாருங்க, அப்படியே வாங்க. இப்போ பாருங்க, இப்போ இங்க பாருங்க, இங்க 4 நாளைக்கு முன்னாடி 745, இங்க 9க்கு 4 5 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. முந்தா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி 421 அடிச்சான் பாருங்க, அப்படியே 4 2 6க்கு 1, ஸோ 421 இங்கேயும் பாஸ் ஆயிருக்கு. நேற்று பாருங்க 628, ஸோ அப்படியே பாருங்க திருப்பி 682, இங்கேயும் 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இங்க பாருங்க 55 955 இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பார்த்தோம், 465 பார்த்தோம். இங்க என்ன பார்த்துருக்கோம், 955. ஸோ 465 955. ஸோ ஏ போர்டில் பாருங்களேன் 4 9, சி போர்டில் பாருங்க 5 5. ஸோ ஏசி 45 95 வரத்துக்கு பாசிபிள் அதிகம், சி போர்டில் 5 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். இதை மட்டும் வச்சு சொல்லலை, இன்னும் 2 ஸ்ட்ராங் கம்பேரிஷன் இருக்கு. அதையும் பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. அப்பதான் இம்பார்ட்டன்ஸ் நம்பர் உங்களுக்கு புரியும். அதையும் பார்த்துருவோம் வாங்க. இந்த சார்ட்ல இப்போ ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ரிசல்ட் 503, ஓகேங்களா? இங்க பாருங்க சைபர் 35, அப்படியே 3 நம்பரும் பாஸ். அதுக்கு அடுத்த நாள் சைபர் 2, இங்க பாருங்க சைபர் 2 சைபர் 3 நம்பரும் பாஸ். அடுத்தது 745, அதுக்கடுத்த நாள் ரிசல்ட் இங்க பாருங்க 254, 2க்கு 7 4 5, அப்படியே 3 நம்பர் இதுலயும் பாஸ். அதுக்கு அடுத்த நாள் பாருங்க 421க்கு அப்படியே 3 நம்பரும் 421 பாஸ். நேத்து 628, இங்க ஏ போர்டில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா இங்க 550 இருக்கு. ஸோ சைபர் 5. இதுல இருந்து நீங்க ஒன்று நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும்னா, நம்ம பார்த்த எல்லா கம்பேரிஷன்லையுமே இந்த சைபரும் 5ம் ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆல் போர்டுக்கு சைபர் 5 மேஜரா வர வாய்ப்பு அதிகம். சி போர்டில் 5ஆம் நம்பர் சொன்னேன். பட் அது 5ஆம் நம்பர் வந்தா 175 715 517 இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிள் அதிகம். நான் எதை வச்சு சொல்றேன்னு இப்ப காட்டுறேன். 2 கம்பேரிஷன் இதுல இருக்கு. ஸோ அப்படியே பார்ப்போம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் 745, இங்க பாருங்க 4 இருக்கு சென்ட்ரல் போர்டில், பி போர்டில். ஸோ 4 பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்க 467 இங்க இருக்கு. ரிசல்ட் நமக்கு 421 வந்துச்சு. ஸோ இங்க பார்த்தாலும் 4 2 4க்கு 4 7க்கு 2 6க்கு 1, 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. நேற்று பாருங்க ரிசல்ட் 628, இங்க பாருங்க அப்படியே 628 அப்படியே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இங்க பாருங்களேன் 125 இருக்கு. ஸோ 125 அப்படின்னா சென்ட்ரல் போர்டு 7 பண்ணி 175 வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். நான் இதை வச்சு மட்டும் சொல்லலை, இன்னொரு கம்பேரிஷன் இருக்கு.
அந்த சார்ட்டையும் பாருங்க. இப்போ இப்போ இதுல பாருங்களேன், நேத்து எடுத்த ஃபார்மேட் நேத்து எப்படி எடுத்தோம் அந்த 28 உங்களுக்கு தெரியும். நேத்து வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த பிசி 28 நேத்து நம்ம அழகா எடுத்து கொடுத்தோம். அதே மாதிரி அதே ஃபார்முலாவில் இப்ப பாருங்களேன், அதாவது நேத்து ரிசல்ட் 628. ஸோ 6க்கு 6, 7க்கு 2, 3க்கு 8 பவர் பண்ணி அப்படியே 3 நம்பர் இருக்கு. இந்த மாதிரி பவர் பண்ணி 2 நம்பர் பவர் பண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்து நம்பர் எடுக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். அன்னைக்கு அப்படிதான் நம்ம சைபர் 2 மிஸ் பண்ணோம்ல. 502 கொடுத்துட்டோம்ல. சாரி 205 கொடுத்துட்டோம்ல சைபர் 2க்கு. ஸோ அதே மாதிரி இப்ப பாருங்க அதே பேட்டர்ன் படி நேத்து எடுத்த பேட்டர்ன் படியும் பார்த்தா இங்க 673 இருக்கு. ஸோ 628 2 நம்பர் பவர்ல வந்திருக்கு. ஸோ அப்படியே திருப்பி இந்த ஏங்கிள் பார்த்தோம்னா இங்க பாருங்க 175. நம்ம அங்க ஆல்ரெடி 125 பார்த்துருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன சென்டர் போர்டில் 7 வச்சு கொடுக்க வர வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ 175 இங்க பக்கத்து நம்பரா இருக்கு. ஸோ இது அப்படியே வைக்க பாசிபிள் இருக்கு. அதையும் தாண்டி அதை தாண்டி மேல எடுத்தானா மேல எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நேற்று இப்போ 628 எடுத்து கொடுத்தோம். அப்படி மேல எடுத்தா அதுலயும் பாருங்க 715. ஸோ 175, 715, 517 பாத்தீங்களா? எல்லா பக்கமே சிமிலரா ஒத்து போகுது. இது 715. அதனால தான் நான் ஸ்ட்ராங்கா இது வரதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றேன். 75 சொன்னேன். இன்னொன்னு 465 சொன்னேன். இப்போ இதுல பாருங்க, நான் ஏன் நான் 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 வந்து 465 ஒரு நம்பரை ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இப்போ முந்தானத்து ரிசல்ட் 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் 421. ஸோ இது அப்படியே இந்த போர்டில் எடுத்துட்டான். நேத்து 628. அதையும் பாருங்க 628 அந்த 3 நம்பரையும் நேத்து எடுத்துட்டான். ரெண்டு பக்கம் எடுத்துட்டான். இப்ப சென்டர்ல இன்னொரு 2 பக்கம் 2 நம்பர் தள்ளி சென்டரா பார்த்தோம்னா இங்க இருக்கிற நம்பர் பாருங்க என்ன இருக்குன்னு அப்படியே அப்படியே பாருங்க மார்க் பண்றேன். அப்படியே என்ன இருக்குன்னா 465 இருக்கு. அப்படியே சென்டர் போட பாருங்க. கீழே இருந்து பார்த்தாலும் 465 வருது. மேல இருந்து பார்த்தாலும் 456 வருது. ஸோ அதனாலதான் இந்த நம்பர் ஸ்ட்ராங்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல அப்படியே இப்ப மார்க் பண்ற பாருங்க. இங்க பாருங்க விடையிருங்க. இப்போ இங்க பாருங்களேன். இங்கேயும் 465. நாம இந்த கம்பேரிஷன் பார்த்தோம்ல 146, 682 நேத்து ரிசல்ட். அது கீழே பாருங்க 465. அப்படி பார்த்தாலும் 465 வருது. ஸோ இப்படி எடுத்தாலும் 465 பாசிபிளா இருக்கு. ஸோ 465, 175 இன்னைக்கு வரதுக்கு பாசிபிள் இருக்கு. இதை வச்சு ஆல் போர்டில் 55. ஏன்னா நம்ம இங்க பார்த்துருக்கோம் இல்லையா? இங்க பாருங்களேன் 55 வரதுக்கும் 00 வரதுக்கும் 50 வரதுக்கும் 0005 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ அது வந்தா 5 வந்தா 75 வர்றது ரொம்ப ப்ரிஃபரன்ஸா இருக்கு. ஒரு 10 நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா 175, 465 நான் சொன்னேன் வீட்டில் அது சைபர் 59 அது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை போய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் 55 சைபர் 54 90 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 4 5, பி போர்டில் 1 சைபர், சி போர்டில் 5 சைபர். சி போர்டில் 5 தான் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் சைபர் கொடுத்துருக்கேன், பவர் பண்ணி கொடுத்துருக்கேன். போர்டு பிரகாரம் பார்த்தா இது ஆல் போர்டுக்கே ஏபிசி வந்து ஆல் போர்டுக்கே வந்து இந்த 500 415 கொடுக்குறேன். கம்பேரிஷன் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. தேங்க்யூ.